நடிகர் அரவிந்த் சாமிக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி வழங்காதது தொடர்பான வழக்கில் பட தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு நடிகர் அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியான படம் தான் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் என்ற திரைப்படம். இந்த படத்தில் போடப்பட்ட ஒப்பந்தப்படி தனக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி, அதாவது சுமார் 30 லட்சம் ரூபாயும் மற்றும் 27 லட்சம் ரூபாய் டிடிஎஸ் வரி செலுத்தவில்லை என்றும், பட வெளியீட்டுக்காக பெறப்பட்ட 30 லட்சம் ரூபாய் கடன் திருப்பி தரவில்லை என்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளர் முருகன் குமாருக்கு எதிராக நடிகர் அரவிந்த் சாமி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மொத்தமாக 65 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் நடிகர் அரவிந்த் சாமிக்கு வழங்க வேண்டும் எனவும், 27 லட்சம் ரூபாய் டிடிஎஸ் வரி வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டும் எனவும் ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவின்படி இந்த தொகையை வழங்காததால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்றும், தயாரிப்பாளருக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்று புதிதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் சாமி ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தற்போது மீண்டும் நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்த போது சொத்து விவரங்களை தான் தாக்கல் செய்து விட்டதாகவும், தன்னுடைய பெயரில் எந்த ஒரு சொத்தும் இல்லை என்றும் தயாரிப்பாளர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சொத்தும் எதுவும் இல்லை என்றால் திவாலர் என்று அறிவிக்க வேண்டும் என்றும், தற்போது கைதை தவிர்த்திருக்கலாம் என்று தெரிவித்த நீதிபதி சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காலதாமதம் செய்ததாக கூறி தயாரிப்பாளருக்கு எதிராக தற்போது வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். அது மட்டுமில்லாமல் சொத்துக்களை அறிவிக்க கோரிய அந்த மனு மீதான விசாரணை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் தற்போது நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.